ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பள்ளி கல்வித்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸை தாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பள்ளி கல்வித்துறையில் பார்த்திங்கன்னா டெட் பேப்பர் 2 ரிசல்ட் முடிவுகள் பார்த்திங்கன்னா பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னாங்க சொல்லலாம். இந்த டெட் பேப்பர் 2 பார்த்திங்கன்னா நிறைய பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா பெரிய ரிசல்ட் எதுவுமே தரலைங்க. கிட்டத்தட்ட 6% பேர் தாங்க பாஸ் பண்ணி இருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா இப்போ ஆசிரியர் நியமனத்தில் பெரும் குளறுபடிகள் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போது பாஸ் பண்ணவங்க பார்த்திங்கன்னா 6% பேர் தானா, மித்தவங்கள எங்கேருந்து தான் போஸ்டிங் போட போகிறாங்க. இதுக்கு ஒரே வழி நியமன தேர்வை ரத்து செஞ்சு அந்த 6% அப்படியே ஆசிரியர்களை நியமிக்கலாம், அல்லது போனஸ் மதிப்பெண்கள் வழங்கி இதிலேருந்து நியமன தேர்வு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் தாங்க போகுது. ஜாக்டோ ஜியோ அமைப்புகள் எல்லாமே போராட்டங்கள் செஞ்சுட்டே தாங்க இருக்காங்க. பட் அரசாங்கத்து சைட்லேருந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன அறிவிப்புகள் வந்திருக்குன்னா கிட்டத்தட்ட 14,000 பேர் பார்த்திங்கன்னா தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்க போகிறாங்க அப்படின்றான தகவல் தாங்க வெளியாகியிருக்கு. அது இப்போ போனஸ் மதிப்பெண் பற்றி இந்த இதில் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் ஒரு 2 நாட்களில் தெரியும், ஆஃபீஷியல் வெப்சைட்லேயே நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் எல்லாமே வந்திருக்குங்க. பட் போனஸ் மதிப்பெண் வழங்கப்பட்டது அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1,00,000 பேர் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. போனஸ் மதிப்பெண் வழங்குறதுக்கான வாய்ப்புகள் ஒரு 80% வாய்ப்புகள் இருக்குங்க. வெயிட் பண்ணி பார்த்தா வழங்குவாங்க, இன்னும் ஒரு 2 நாட்களில் தெரியுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நியமன தேர்வை ரத்து செய்ய சொல்லி பார்த்திங்கன்னா பல்வேறு அமைப்புகள் பார்த்திங்கன்னா போராட்டங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக மே மாதம் பார்த்திங்கன்னா நியமன தேர்வுன்னு சொல்லி இருக்காங்க. பட் இந்த நியமன தேர்வு பார்த்திங்கன்னா ரத்து செய்கிறதுக்கான 100% வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா நிறைய அரசியல் அமைப்புகள் மற்றும் மாணவர்கள் தேர்வர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா கோரிக்கைகளை இன்னும் வச்சுருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லலாம். இந்த 149 ஜியோ பார்த்திங்கன்னா தள்ளுபடி செய்யுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது 149 ஜியோவை தள்ளுபடி பண்ணால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1,00,000 பேர் பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் எல்லாமே வெளியே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.